நண்பர்களே, நேரப்போக்கின் வேண்டாத வேலை பார்ட் 2. இது வேண்டாத வேலைன்னு சொல்ல முடியாது. அவசியமான வேலை தான். என்னன்னா, ஈக்கள் எடுக்கிறது. முன்னாடி உள்ளவங்களுக்கு வீட்ல நேரம் போகலன்னா வேலையே இதுதான். ஈக்கள் எடுக்கிறது, ஓலம் முடையிறதுன்னு அப்படி பல வேலைகள செஞ்சு வீட்ல இருந்தே சின்ன சின்ன கை வருமானம் வாங்கிருவாங்க. நம்ம இப்ப வருமானம் வாங்குறதுக்காக இந்த ஈக்கள் எடுக்கல. விளக்குமாத்துக்கு வேண்டி செலவே இல்லாம வீடு தூக்க விளக்குமாறு. பண்ட காலத்து சாணங்கி தரையிலேருந்து இப்போ உள்ள டைல் தர வரைக்கும் மேக்ஸிமம் வீட்ல இந்த மாதிரி விளக்குமாறு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கடையில கூட ரூ. 25 விக்கிறாங்க நண்பர்களே. நம்ம வீட்டு தென்னைமரம் ஓசியிலே ஓலை குடுத்துரும். அதனால அந்த ஓலையில சூப்பரா விளக்குமாறு நாங்களே ரெடி பண்ணிருவோம். பிளாஸ்டிக்லேயுமே விளக்குமாறு நெறைய இருக்கு. என்ன ஒண்ணு கொஞ்ச நாள் யூஸ் பண்றதுக்கு முன்னே தலை தனியா, கால் தனியா வந்துருது. என் பிள்ளைகளுக்கு அது விளையாடுறதுக்கு தான் காணும். நான் எல்லாம் இப்ப வீடு தூக்கணும் அப்டின்னா, இந்த மாரி விளக்குமாறு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் போகும்போது தரவிரும். தரவுனதுக்கு அப்புறமா அத முத்தம் தூக்க ஆக்கிட்டு, புதுசா இன்னியொன்னு வீடு தூக்க எடுத்துருவேன். அப்படியே எனக்கு நேரம் போகலன்னு ஈக்கள் எடுக்க உட்காந்தேன். பச்சை ஓலைய இணிஞ்சு போட்டு, ஓலையிலேருந்து ஈக்கள தனியா எடுத்து, நேரம் போனதே தெரியல. சூப்பரா ஒரு விளக்குமாறு ரெடி ஆயிட்டு. நீங்க யாரெல்லாம் வீட்லயே இந்த மாரி விளக்குமாறு ரெடி பண்ணி வீடு தூக்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சரியா? என்னோட விளக்குமாறு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய் நண்பர்களே.